வணக்கம் அன்பு உறவுகளே. இன்னைக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்வு முடிவுகள் வந்துவிட்டது. மாணவர்களுமே ரொம்ப சிறப்பான மதிப்பெண் எடுத்திருப்பதாக ஒரு கருத்து கணிப்பு தெரியப்படுத்துது. நிறைய மாணவர்கள் 450 மதிப்பெண்களுக்கு மேல எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மார்க் மட்டும்தான், அதாவது ஆங்கிலத்திலும் தமிழிலும் 99 மதிப்பெண்கள், மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களும் இருக்கின்றார்கள். இந்த முறை நம்முடைய மாணவ செல்வங்களின் அறிவு திறமையும் பரீட்சை எழுதும் அந்த விதமும் ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு கல்வித்துறையில் பேசிக்கிறாங்க. இப்போது ஆஸ் அ பேரண்ட், ஒரு பெற்றவர்களாக நாம் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எல்லாரும் அந்த குழந்தைங்களோட விருப்பம் இருக்கோ இல்லையோ கொண்டு போய் ஃபர்ஸ்ட் குரூப்பில் சேர்த்துருவாங்க. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லாட்டி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு. ஒரு முறை அந்த குழந்தைகிட்டையும் கேட்டுக்கோங்க, அவனுக்கு என்ன அவளுக்கு என்ன பாடத்தில் நாட்டம் இருக்குது, அவள் எதை படிக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே படிப்பை திணிச்சு இதுதான் நீ படிக்கணும்னு சொல்லி படிக்க வச்சோம்னாக்கா அந்த குழந்தையின் சுதந்திரம் படிப்புல முழுமையாவே கெட்டு போயிடும். அது விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு படிக்கும் பொழுதுதான் அந்த படிப்பு அவளுக்கு நிச்சயமா பயன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதுல நல்ல மதிப்பெண்ணும் எடுப்பாங்க. அதனால பெற்றவர்களாகிய நாம நம்மளுடைய ஈகோவை கொஞ்சம் தகர்த்தி வச்சுட்டு அந்த குழந்தைக்கு எந்த சப்ஜெக்ட் மேல நாட்டம் இருக்கு, அவள் எந்த சப்ஜெக்ட் படிக்கணும்னு ஆசைப்படுறா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. அந்த அடிப்படையில் அந்த குழந்தைக்கு 11ஆம் வகுப்பு சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. இது ஒரு ஆசிரியையாக நான் உங்ககிட்ட வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏன்னா விருப்பமற்ற பாடத்தில் எப்போ ஒரு மாணவனோ மாணவியோ படிக்கிறாங்களோ, அவங்க 10ஆவதுல ரொம்ப சிறந்த மதிப்பெண் எடுத்திருந்தாலும் கூட 11ஆம் வகுப்பு வரும் பொழுது நாட்டம் குறைவினாலே மதிப்பெண் மிகவும் குறைந்து விடுகின்றது. அப்புறம் நீங்கள் அந்த குழந்தைய அடிச்சோ திட்டியோ வற்புறுத்தியோ பல டியூஷன் சென்டர்ஸ்க்கு அனுப்பியோ பயனில்லை. அவளுக்கு எது பிடிச்சிருக்கு, எதில் நாட்டம் இருக்கு அப்படிங்கிறத நாம் ஒரு முறை கேட்டால் தான் என்ன தப்பு? அந்த குழந்தைக்கான சான்ஸையும் கொடுப்போமே. முதல் குரூப் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் சமுதாயத்தில் சிறந்தவர்கள்னு நாம் ஏன் நினைக்கணும்? எக்கனாமிக்ஸு, மற்ற நிறைய குரூப்ஸ் இருக்குது. இன்றைக்கி நிறைய குரூப் இருக்கக்கூடிய வகுப்புகள்லாம் ஸ்கூல்ஸ்லாமும் இருக்குது. அந்த பள்ளிக்கூடங்களில் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கான வாய்ப்பை தேடலாம். அதனால் பெற்றவங்க கொஞ்சம் ஈகோவை தகர்த்திட்டு குழந்தைகளிடத்திலே அவர்களுக்கு என்ன குரூப்பில் படிக்கணுங்கிற ஆசை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களை 11ஆம் வகுப்பு